Hi மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு அழகிய தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதான் நம்ம பார்க்க வந்த வீடு. இது கோவூர் இபி ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு அழகான எலிவேஷன். இதோட லேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 710 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அப்படியே அப்ரூவ்டு. உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஓல்டுங்க. நல்ல ஒரு பெரிய கேட் வந்து அயன் கேட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் டியூப் பிராண்டில். நல்லா இது அழகாகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சின்ன ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 710 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில். பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு வந்து மாங்காடு பப்ளிக் ஸ்கூலில் ரொம்ப நியர்பையில் இருக்குங்க. இது வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குங்க. இது வந்து கஸ்டமர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டைரக்ட் சேல் தாங்க. இது நல்ல ஒரு அழகான ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க டீக்கில். அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் நல்ல ஒரு அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க. ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் கலர் ஷேடில் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு அழகாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 17 சைஸில் இந்த ஒரு ஹாலோட சைஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அழகான ஒரு லுக்கில் தருது. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்கும். இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம். வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான். டோரு நல்ல ஒரு டீசெண்டாக வந்து ஒரு கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானிங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா அழகாகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட், பிவிசி டோர் போட்டு நல்லா அழகாக வந்து இந்த இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க. பிவிசி டோரு உள்ளே என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3.5க்கு ஒரு 6.5 சைஸில் உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் வந்து நல்லா அழகாக வென்டிலேஷனோட நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங். ஒரு அழகான ஒரு டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கீழே ரஃப் டைல்ஸும் வந்து உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட இன்னொரு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானிங்கன்னா இதில் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பெட்ரூம் பார்த்தாச்சு. இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து இந்தியன் கிளாஸட் போட்டிருக்காங்க. 4க்கு 6.5 சைஸில் வித் வென்டிலேஷனோட ஃபிட்டிங் எல்லாமே அழகாக எல்லாமே வந்து புதுசாக ரெடி பண்ணி இந்த வீடை அப்படியே விற்கிறாங்க கஸ்டமர் தரப்புலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஊரில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. அதனால் இந்த வீடை விற்கிறாங்க. நல்ல கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு செட் பேக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு 4 வருஷம் ஓல்டு வீடு மாதிரி தெரியாதுங்க. புதுசாக தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65 lakhs சொல்கிறாங்க. வித் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இந்த வீடு இருக்குங்க. கம்மியான பட்ஜெட்டு ஒரு 65 lakhsல இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து வீடே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70, 75, 80 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, சி, பாய்.